என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தம்பின்ற எண்ணத்துல தான் பேசியிருக்காரு. அவர் எப்போ அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்கிறேன் அவர் எங்கள் வீட்டு பையன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அவர் அண்ணன்னா அவர் தம்பி, எங்களுக்கு எங்கள் தம்பி. அவர் இல்லை, கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு படங்களில் கேப்டனுடைய சின்ன கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருக்கார். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடு. எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்குமான உறவு 17 திரைப்படங்களே அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். இன்னும் நேற்று இல்லைங்க, இது இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால் விஜயோடைய படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமாக யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். அதனால் இன்றைக்கி அவர் அண்ணன் சொல்கிறப்போ நான் அவரை தம்பியாக நினைக்கிறேன். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்லை, நாங்கள் தெரியாம தான் கேட்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்லை நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா, அவங்கள ஒருத்தனா, அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு MP சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல.
அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பயந்துட்டேன் திடீர்னு. இல்லை அது வந்து பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். ஒரு கொடி நட முடியல, ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? ஏற்கனவே ஆட்சி நடத்த தெரிஞ்ச அண்ணன் எடப்பாடி அவர்களும், ஆட்சி நடத்த தெரிந்து நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்களும் இணைந்திருக்கிறோம். நிச்சயமா வெற்றி பெறுவோம். தென்பகுதி தேய்கிறது என்று இவர்கள் வசனம் தான் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் தென்பகுதி வாழ்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணில நின்று மறுபடியும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். ஆமாம், அது பாசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாசிசம் நமக்கு அவருக்கு என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல. இதை பற்றி விலாவரியாக நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஷார்ட். அவர் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் நடுநிலை கொஞ்சம் பேசுவேன். அரசியல் வந்தவர் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்கிற அளவுக்கு ஒன்றும் விஜய் வளர்ந்துடல. சாரி. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? எங்க தலைவர் வந்து பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம, எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே பொறுத்தலை அம்மாவை, எங்களுடைய பேரஞ்சர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை வந்து சொல்வது என்பது, ஏன்னா வேற யாரும் தலைவர் வந்து அந்த லெவலுக்கு நீங்க வந்து ஏத்துக்கல. அது வந்து எங்க தலைவர் ஏத்துக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா அது உங்களுக்கு வாக்குகளா வரனா கண்டிப்பா வாக்குகளா வராது. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமா அந்த கைகள் வந்து அதுக்கு தான் போகும். ஒண்ணு. ரெண்டாவது, புரட்சி தலைவருடைய அந்த தியாகங்கள், சிறைக்கு போயிருக்காரு, கிட்டத்தட்ட அண்ணாவோட பயணிச்சு அந்த காலகட்டத்திலேயே வந்து கட்சியை வந்து திமுக என்ற கட்சியை வந்து பட்டி தொட்டியா வளர்த்தவர். யார் வந்து புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்க தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் வந்து ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமா வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமா கருதுவாங்க. கண்டிப்பா வாக்குகள் அதனால பெற முடியாது.